வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலினுக்கு ஜனாதிபதி வைத்த செக். 3 ஆண்டுகளுக்கு பின் மசோதாவை திருப்பி அனுப்பிய குடியரசுத் தலைவர். ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியடைந்துள்ளது. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நீக்கவும் நியமிக்கவும் அரசிற்கு அதிகாரம் அளித்து சட்ட மசோதா கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு சட்ட மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு 10ற்கு மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் RN ரவி அவர்கள் நிலுவையில் வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆளுநர் RN ரவி அவர்களது செயல்பாடு சரியில்லை, மசோதாவை நிறுத்தி வைத்துள்ளார். மேலும் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இதில் ஒட்டுமொத்த பங்கு ஜனாதிபதிக்கும் இருக்கிறது என்று ஜனாதிபதியின் பெயரையும் சேர்த்து தமிழக அரசு திமுக செய்த ஒட்டுமொத்த செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தொடர்ச்சியாக விமர்சனங்களும் திமுகவின் செயல்பாடு சரியில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டதை தவறு, ஜனாதிபதியின் மீது யார் புகார் தொடுத்தாலும் அதை உச்சநீதிமன்றம் எப்படி எடுக்க முடியும் ஆதாரம் இல்லாமல் என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய வழக்கறிஞர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார்கள். இந்த நிலையில்தான் மசோதாவை தமிழ்நாடு அரசு ஆளுநர் RN ரவி அவர்கள் திருப்பி அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாக்கள் மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாக்களை கடந்த 2023ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் RN ரவி அவர்கள். இதில் சென்னை பல்கலைக்கழக சட்ட மசோதாவை 2 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் நிலுவையில் வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்வது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் பல லட்சங்கள் பேரம் பேசப்படுவதாகவும் பல கோடிகள் பேரம் பேசப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முழுமையான அதிகாரம் ஆளுநருக்கே இருக்கக்கூடிய நிலையில் அதை அரசியலாக்க வேண்டாம் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஆளுநர் 2 முறை திருப்பி அனுப்பினார். ஆனால் நீதிமன்றம் வரை சென்றும் தற்பொழுது ஜனாதிபதி மீண்டும் திருப்பி அனுப்பியிருப்பது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி மீதே வழக்கு தொடர்ந்த ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது ஜனாதிபதி வைத்த செக்காக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த இந்த பிரச்சனை தற்பொழுது முடிவிற்கு வந்து இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜனாதிபதி இந்த மசோதாவை திருப்பி அனுப்பியது சரியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.